எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்திலிருந்து நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். 21வது வசனம் 22வது வசனம். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் நிறைய வார்த்தைகள் வந்தாலும் அதில் ஒரு வார்த்தை தொடர்ந்து ரிப்பீட்டாக வந்துனே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானே தேவன், என்னை தவிர வேறொருவர் இல்லை. நானே கர்த்தர், என்னை தவிர வேறொருவர் இல்லை. நானே தேவன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இது தொடர்ந்து தேவன் இப்படி மனுஷர்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார். இதை யாருக்கு பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக. ஏன் பேசுகிறார்னா, இந்த உலகம் முழுவதும் பாருங்க, நிறைய தெய்வங்கள் இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் என்ன இருக்குது? நிறைய தெய்வங்கள் இருக்குது. வெறும் நம்ம இந்தியா மட்டும் பார்க்கக்கூடாது. இந்தியாவை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் போனால் இந்தியாவை விட பயங்கரமான தெய்வங்கள்லாம் அங்கே வச்சிருக்கிறான். இங்கெல்லாம் கொஞ்சம் இங்கே பண்ணுற மந்திரவாதம் பில்லி சூனியெல்லாம் கம்மியாக. வேர்ல்டுலேயே பயங்கர பவர்ஃபுல் மாந்திரிகம் செய்வினை பில்லி சூனியம் பண்ணுற நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிரிக்கா தானா. அவங்க அந்த அளவுக்கு ஆப்பிரிக்கர்கள் ஒரு காட்டு மிராண்டியை போல வாழ்ந்து வருகிற ஜனக்கூட்டங்கள். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதுலேருந்தெல்லாம் ஒபாமா யூஎஸ்கே என்ன ஆகிட்டார், அமெரிக்காவுக்கு அதிபராக ஆகிட்டார். அந்தளவுக்கு அவங்களும் டெவலப் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கரடு முரடான ஆட்கள், ரொம்ப கடினமான ஆட்கள். அவங்க இப்படி உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் இருக்கிறது. இப்படி தெய்வங்கள் உலகம் முழுவதும் சிதறி கிடக்கிறதுனால மனுஷர்களுக்குள்ள ஒரே குழப்பம். யார் உண்மையான கடவுள்? எந்த சாமி எடுத்தாலும் அவன் ஒரு சரித்திரம் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சரித்திரம் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லினுக்கிறான். அப்போ இதில் இப்படி போச்சுன்னா இதில் யார் உண்மையான கடவுள் அப்படி பார்க்கும்போது இதில் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையான தெய்வத்தை தான் அறிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படி வெளிப்பட்டார்னா, ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து ஆபிரகாம் கிட்ட பேசுகிறாரு. நான் தான் கடவுள், நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ, நான் உன்னை நல்லா வைப்பேன்னாரு. 75 வயசில் ஆபிரகாம் அழைச்சார். 25 வருஷம் கழித்து ஈசாக்கு என்கிற ஒரு பிள்ளையை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. இந்த 12 ஆண் பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக மாறி அதுதான் இஸ்ரவேல் தேசமாக மாறியது. அப்போது தேவன் ஒரு மனுஷனை எடுத்து ஆசீர்வதித்து தன்னை நான் ஒரு மெய்யான தேவன் இருக்கிறேன் அப்படின்றத இந்த உலகத்துக்கு யார் மூலமாக காட்டினார்னா, இந்த ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அந்த ஜெனரேஷன் மூலமாக, அந்த மக்கள் மூலமாக இந்த உலகத்தில் மக்கள் குழம்பி போய் பல தெய்வங்களை வணங்கி கொண்டு பல தெய்வங்களுக்கு அதாவது சிறப்பு தன்மைகளை சொல்லி கொண்டும் இருக்கும் பொழுது அதன் மத்தியில் கடவுள் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கி அந்த சந்ததிக்கு இவர் என்ன கொடுக்குறாருன்னா நியாய பிரமாணம் கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாரு? நியாய பிரமாணம். நியாய பிரமாணன்றது என்னன்னா சட்டதிட்டங்கள். இந்த நியாய பிரமாணத்தை பல வகையில் போதிக்கிறாங்க. நியாய பிரமாணம் கடவுளை எப்படி வணங்க வேணும் அப்படின்ற சட்டதிட்டங்கள் அடங்கியது. நியாய பிரமாணம் வெறும் கடவுள் மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்தது மனுஷர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கும் எப்படி இருக்கணும் உறவுகள், மனிதனுடைய உறவுகளை பற்றிய சட்டதிட்டங்களை கொடுக்கிறது. அது மட்டும் கிடையாது, ஒரு ஆளக்கூடியவர்கள் ராஜாக்கள் எப்படி இருக்க வேண்டும் அவங்களுக்கு சட்டத்தை கொடுக்குது. ராஜாக்கு கீழே இருக்கிறவன் எப்படி இருக்கணும் அவனுக்கு சட்டத்தை கொடுக்குது. யுத்த முறைகளை குறித்து சட்டத்தை கொடுக்கிறது. அதுக்கு அடுத்தது மனுஷன் சுகாதாரமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல், அதற்குரிய சட்டத்திட்டங்களை கொடுக்கிறது. அதே போல் மனுஷன் என்னெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருப்பான், எதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கெடுதல்,
அன்னைக்கு வந்து ஸ்கேன் கிடையாது, டாக்டர் கிடையாது, புரியுதுங்களா, ஆராய்ச்சி கிடையாது. ஆனால் அந்த காலத்திலே தேவன் இதெல்லாம் இல்லாத காலத்திலே நியாயப்பிரமாணம் என்ற சட்டத்திட்டங்களை கொடுத்து மனுஷன் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு நல்லது, இதெல்லாம் சாப்பிட்டா கெடுதல்னு சொல்லி அவனுக்கு உணவு முறைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்து இருக்கிறார். அப்போ இதை பெற்றிருக்கிற மோசே ஜனங்க கிட்ட சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் பல தெய்வங்கள் இருக்கிறது உண்மைதான், ஆனால் எந்த தெய்வம் கிட்டையாவது நீ போய் பாரு, எந்த தெய்வத்தை வணங்குறவங்க கிட்டையாவது போய் பாரு, எந்த தெய்வமாவது இவர் சொன்ன மாதிரி உனக்கு நல்ல சட்ட திட்டங்களை ஆலோசனைகளை சொல்லி இருக்குதான் பாரு. ஆனால் அப்படி போய் பார்த்தா எங்கேயுமே இல்லை. தெய்வங்கள் சொல்லல, இவனே சொல்லிட்டு இப்படிக்குன்னு தெய்வம் பெற போட்டான். மனுஷர்களே சொல்லிட்டாங்க, அவனுக்கு என்னென்ன தோணுதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு கீழே என்ன போட்டான், லெட்டர் எழுதி கடைசியில் இப்படிக்கு சோன்சோ தெய்வம் அப்படின்னு சொல்லி போட்டான். அப்படி தான் இருக்குது வழி. ஆனால் தெய்வமே வந்து ஒரு மனுஷனை மோசையை மேலே அழைக்கிறாரு. அந்த சீனாய் மலையில் அழைத்து 40 நாட்கள் மோசை அந்த மலையில் வைத்து மனுஷன் வாழ்வதற்குரிய நல்ல சட்ட திட்டங்கள், ஒழுக்க நெறிகள் இதெல்லாம் கொடுத்தாரு. அதனால் இதை மோசை சொல்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி பல தெய்வங்களை வணங்குகிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எபுசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், இப்படி நிறைய ஜனக்கூட்டம் இருக்குங்க. அதே போல் இப்படி நிறைய ஜனக்கூட்டங்கள் அவங்க சாமி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேசத்தில் சாமி, ஒவ்வொரு வீட்டுக்கு சாமி. நம்ம இந்தியா மாதிரி தான் இருந்திருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சாமிகளாக இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சூரியன், பெலிஸ்தியர்கள் பார்த்தீங்கன்னா, எகிப்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனை பெரிய சாமியாக வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் மட்டும் சூரிய நமஸ்காரம் கிடையாது, அங்கேயும் இருக்குது. பெலிஸ்தியர்கள், எகிப்தியர்கள், கானானியர்கள் எல்லா ஜனக்கூட்டங்களும், புரியுதுங்களா, சூரியனை சாமியாக வச்சுக்கினாங்க. சூரிய பகவான். மழையே சாமியாக வச்சுக்கினாங்க. ஆறுங்களெல்லாம் தெய்வம் ஆகிட்டாங்க. இங்கே மட்டும் ஆறுங்க தெய்வம் கிடையாதுங்க. எகிப்தில் நைல் நதி தெய்வம் எகிப்தியர்களுக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊரில் எல்லாம் அங்கேருந்து தான் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன், இம்போர்ட்டு. அவன் ஆறை சாமியாக்கி, ஆறுக்குள்ளே இருக்கிற முதலையை சாமியாக்கி, ஆறுக்குள்ளே இருக்கிற மீன்களை சாமியாக்கி, ஆறுக்குள்ளே இருக்கிற தவக்கலிங்களை சாமியாக்கி, ஒன்றையும் விடல, நெத்திலி கூட விட்டுருக்க மாட்டான். உள்ள எதெல்லாம் உள்ளே இருக்குதோ எல்லாத்தையும் சாமி ஆக்கிட்டான். அப்புறம் சூரியனை சாமி ஆக்கினான், காற்றை சாமி ஆக்கினான், நெருப்பை சாமி ஆக்கினான். இப்போ எல்லாம் பஞ்சபூதங்கள் சொல்லி சாமி ஆக்கி அதெல்லாம் நல்லா பேசுகிறாங்க உலகத்தில். அது இது என்னென்னமோ சொல்லுவாங்க, நம்மளுக்கு புரியாத பாஷையிலெல்லாம் சொல்லுவாங்க. அதுவும் நம்ம ஊரில் எடுத்திங்கன்னா இந்த சமஸ்கிருத மொழியில் நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது, அவன் என்ன சொல்கிறானே தெரியாது. ஆனால் அதெல்லாம் சொல்லி நம்மளை வந்து ஏமாத்துற மாதிரி அந்த காலத்தில் ஏமாற்றி இருக்கிறாங்க. எகிப்தில் இருந்தவங்களெல்லாம் ஏமாற்றி இருக்கிறாங்க, பெலிஸ்தியா தேசத்தில் இருந்தவங்களை ஏமாற்றி இருக்கிறாங்க, காணியானியர்கள் மத்தியில் இப்படிலாம் இருந்திருக்குது. அதான் பாருங்கள், இந்த சமஸ்கிருத மொழி நம்மளுக்கு தெரியல. ஒருத்தர் சொல்கிறார், நான் வீடியோ பார்த்தேன், அந்த சமஸ்கிருத மொழியில் கல்யாணத்துக்கு சொல்கிறவன் என்னன்னு தமிழில் சொன்னால் அந்த கல்யாணமே நடக்காது, நின்றுடும். உண்மையிலங்க, அவன் அவ்வளோ அசிங்கமாக அந்த வார்த்தைகளெல்லாம் உச்சரித்து சொல்லி தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அவன் ஏதோ ஒரு சாமி பேரை சொல்லி, அந்த சாமி தான் இந்த பொஞ்சாதி முதல் கல்யாணம் பண்ணுது, அந்த சாமிக்கு தான் முதல் ஒரு நடக்குது, அது எல்லாம் அனுபவிச்சு தான் உங்ககிட்ட கொடுக்குது, நீ அதை நான் வாங்கி, இப்போ நான் அதை இப்போ எல்லாம் செஞ்சு அந்த பெண்ணை நான் வாங்கிக்கிறேன், நான் தாலி கட்டிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமஸ்கிருதத்தில் சொல்லி அது நம்மளுக்கு விளங்க மாட்டேங்குது. அவன் சொல்கிறதெல்லாம் நம்மளும் கூட சேர்ந்து சொல்லி என்னென்ன பண்ணால் இப்படி திரும்பி உட்காரனா அப்படி திரும்பி உட்காருவோம், இப்படி குனினா இப்படி குனிறது, அப்படி நில்லுனா அப்படி நிற்கிறது, அப்புறம் அவன் சொல்கிற நேரத்தில் தான் நம்ம தாலியே கட்டணும். இப்படிலாம் நம்மளை வந்து புரியாத மொழியை சொல்லி ஏமாத்துறாங்க. நம்மளுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் புரியல. நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் ஓடிடுவானுங்க, இந்த ஏரியா விட்ட, இந்தியா விட்ட ஓடிடுவானுங்க, இருக்க மாட்டானுங்க. ஆனால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேகரை தேவன் எழுப்புகிறார். அந்த சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்டு அதில் என்னெல்லாம் தப்பாக சொல்கிறான்னு தெரிஞ்சு அதை நம்மளுக்கு புரிகிற தமிழ் மொழியில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அநேக ஆட்கள் எழும்புகிறார்கள். அப்போது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ உலகம் முழுவதும் பல தெய்வங்களை வணங்குகிற பழக்க வழக்கங்கள் மனுஷர்கிட்ட இருக்குது. சூரியனை தெய்வமாக வணங்குறாங்க, நிலாவை தெய்வமாக வணங்குறாங்க,
மரங்களை தெய்வமாக வணங்குகிறாங்க, ஆறுகளை தெய்வமாக வணங்குகிறாங்க. ஆனால் இதெல்லாம் தெய்வமா அப்படின்னா இல்லை. இதெல்லாம் தெய்வம் உண்டாக்கின ஒரு பொருள். சூரியன் வந்து கடவுள் உண்டாக்கின ஒரு பொருள். எதுக்கு உண்டாக்குனாரு? மனுஷர்களுக்கு, இந்த பூமிக்கு நன்மை செய்யும்படியாக உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. நிலாவை எதுக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாரு? மனுஷர்களுக்கு நல்லது நடக்கணும். நீங்கள் பைபிள் படிச்சு பாருங்க. சூரியனை, நட்சத்திரனை, சந்திரங்களெல்லாம் எதுக்காக உண்டாக்குனாரு? காலங்களையும் நாட்களையும் அறிந்து கொள்வதற்காக. எதுக்கு உண்டாக்குனாரு? காலங்களையும் நாட்களையும் அறிந்து கொள்வதற்காக மனுஷனுக்காக உண்டாக்கி வச்சாரு. ஆனால் மனுஷன் என்ன பண்ணான்? அதெல்லாம் சாமி ஆக்கிட்டான். அவன் சாமியாக்கி 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 அவன் இன்னும் எதை தான் சாமி ஆக்காமல் வச்சிருக்கிறான்றது தான் கஷ்டமாக இருக்குது கண்டுபிடிக்கிறது. எல்லாத்தையும் சாமி ஆக்கிட்டாங்க. அவன் கடைசியில் அவனே சாமி ஆகிடுவான். எல்லாத்தையும் சாமி ஆக்கிட்டு அவனே கடைசியில் சாமி ஆகிடுவான். ஏன்னா அதுக்கு மேலே ஆக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அவனுக்கு. அதுக்கு மேலே ஆக்குறது, சாமி ஆக்குறது அவங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்றப்ப என்ன பண்ணிக்கிறான்? நான் தாண்டா சாமின்ட்டு உட்காந்துக்கிறான். அதனால் இது உலகம் முழுவதும் இருக்குது. நம்ம வெறும் இந்தியா மட்டும் பேசல, உலகம் முழுவதும் இருக்குதுங்க. இப்படி அநேக தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கும்போது, இந்த உண்மையான வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு உண்மையான தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூட கலந்து, மற்ற ஜனங்கள் கூட கலந்து, இந்த மற்ற ஜனங்கள் வணங்குகிற தெய்வங்களையும் இவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ என்ன ஆச்சு? அது பெரிய பிரச்சனை. அதனால பாருங்க, அதாவது ஒன்று நாட்டு மருந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் மருந்து எடுத்துட்டு நாட்டு மருந்து எடுத்தீங்கன்னா ஆபத்து. இல்லை நாட்டு மருந்து எடுத்துட்டு திடீர்னு இங்கிலீஷ் மருந்துக்கு மாற்றினா ஆபத்து. அதுபோல் நீ ஏதாவது இஷ்டத்துக்கும் வணங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு நல்ல தெய்வம், உண்மையான தெய்வம் இதுதான் தெரிந்த பிறகு நீங்கள் இந்த தெய்வத்தை தெரிஞ்சே நீங்கள் மற்ற தெய்வங்களை வணங்குனீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் அதை விட பெரிய சாபம் எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் கொலை பண்ணி வர சாபத்தை விட பெரிய சாபம் எதில் வரும்னா இதில் தான் வரும். நான் அதை தான் சொல்லிக்கிறேன் பாருங்கள். பாவங்களை 3 வகை பிரிக்கலாம். கடவுளுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள், மனுஷர்களுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள், தனக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள், தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள். அப்போது இந்த மக்கள் செஞ்ச மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுங்களா? கடவுள், மெய்யான கடவுள் என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து இவங்க பக்கத்து ஊரில் இந்த சாமி கும்பிட்றா நல்லா இருக்குது, அந்த சாமி கும்பிட்றா நல்லா இருக்குது, அது நல்லா அழகாக இருக்குது, இது அழகாக. இந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்குது. விக்கிரகங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன பண்ண தெரியுங்களா? அது மனுஷங்களோடு என்ன பண்ணணும்னா பேசும். மனுஷங்களோடு பேசும். நீங்கள் இயேசுநாதர் ஃபோட்டோவை வீட்டில் வச்சிங்கன்னா அது ஒரு விக்கிரகம். மாதா ஃபோட்டோவை வீட்டில் வச்சிங்கன்னா அது ஒரு விக்கிரகம். தேவ தூதர்கள் ஃபோட்டோவை வீட்டில் வச்சிங்கன்னா அது ஒரு விக்கிரகம். எந்த ஒரு உருவத்தை நீங்கள் வீட்டில் வச்சாலும் அது ஒரு விக்கிரகம். அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா நம்மக்கிட்ட பேசும். எப்படிலாம் பேசும் தெரியுங்களா? இதெல்லாம் அனுபவித்து வந்திருக்கிறேன். அது தன்னுடைய அழகை காட்டி பேசும். சில நேரத்தில் அதுடைய பரிதாப நிலையை காட்டி பேசும். சில நேரத்தில் நம்மளுக்கு உதவி செய்கிற மாதிரி பேசும். விக்கிரகங்கள் பேசுங்க. அந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள், அது உங்ககிட்ட பேசும். அதனால தான் அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், நீ எந்த ஒரு உருவத்தையும் வீட்டுக்குள்ளே வைக்காத, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை அப்படின்ட்டாரு. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் முதல்ல எதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, விக்கிரகங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த உருவத்திலையும் நீங்கள் எந்த ஒரு சிலையையும் படத்தையும் ஃபோட்டோவையும் பர்ஸில் வைக்கிறது, செல்ஃபோனில் வால்பேப்பராக வைக்கிறது, இதெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா அது நீங்கள் அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதலாவது தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் அருவருக்கிற, தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத. இப்போ ஆண்டவரை கூப்பிட்டு, ஆண்டவர் உங்களுக்கு எதுவும் பிடிக்காது, போய் பேசினா பிடிக்காதா, திருநா பிடிக்காதா, இப்படி பெரிய லிஸ்ட்டை போட்டு, நான் ஒரு சாமி ஃபோட்டோ வச்சுருக்கிறேன், ஒன்றும் பண்ணல, சின்னதாக ஒரு சாமி ஃபோட்டோ வச்சுருக்கிறேன், உங்கள் ஃபோட்டோ தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் முதல்ல என்ன சொல்ல தெரியுங்களா? எனக்கு பிடிக்காது இதுன்ட்டு, நீ என் ஃபோட்டோ வச்சுக்கிற பற்றி அதுதான் பிடிக்காது. ஏன்னா அது விக்கிரகம். அப்போ மக்கள் பாருங்கள், பிசாசு அதில் ரொம்ப தந்திரமாக வஞ்சிக்கிறான். நான் இன்னொரு காரியம் கூட சொல்கிறேன். கர்த்தர் யெரொபெயாமை ராஜாவாக மாற்றினார். யாரை ராஜாவாக மாற்றினார்? யெரொபெயாம். சாலமோனுடைய ஆட்சியில், சாலமோனுக்கு பிற்பாடு
அவனுடைய பையன் வரணும். ஆனால் கர்த்தர் சாலமோன் சில தவறு பண்ணார். சாலமோன் பெரிய ஞானிங்க, சாலமோன் பெரிய ஞானி, தேவனுடைய விசேஷித்த ஞானத்தை பெற்றவர், சாதாரண ஞானம் கிடையாது, தேவனுடைய விசேஷித்த ஞானத்தை பெற்றவர் சாலமோன். ஆனால் அவர் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? விக்கிரகங்களுக்கு கோயில்களை கட்டினார். எதை கட்டினார்? விக்கிரகங்களுக்கு கோயில்களை கட்டினாருங்க. ஆண்டவர் தாவீது கிட்ட சொல்றாருங்க, என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் அவனை கைவிட மாட்டேன். யார? சாலமோனை கைவிட மாட்டேன். அவன் தப்பு பண்ணா அவனுக்கு அதுக்கு உண்டான தண்டனை நான் இந்த பூமியிலே அவனுக்கு 2 அடி அடித்து அவனை என்னை விட்டு தள்ளாமல் அவனை என் கூடவே வச்சுப்பேன்னு சொன்னாருங்க. எவ்வளோ வாக்கு கொடுத்தா படித்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சாலமோன் கிட்ட பேசும்போது சொல்கிறார், தாவீது கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, உன் மகன் சாலமோன் எனக்கு தேவாலயத்தை கட்டுவான், நான் அதன் மேலே பிரியமாக இருப்பேன், நான் எல்லாம் பண்ணுவேன், ஆனால் அவன் விக்கிரகத்துக்கிட்ட போகக்கூடாது, என்னை மட்டும் முழுசாக வணங்கினா நான் எல்லாமே செய்வேன், நிறைய வாக்கு கொடுத்தாரு. ஆனால் இந்த சாலமோன் என்ன பண்ணார் தெரியுங்களா? 1000 கல்யாணம் பண்ணாருங்க. 700 மனைவி 300 மருமகன் ஆகிட்டு நினைக்கிறேன். மொத்தம் 1000 பேர் கல்யாணம் பண்ணார். கர்த்தர் கேட்கவே இல்லைங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ண விட்டுட்டார். அவனை வந்து கேட்கவே இல்லை. சாலமோன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணார். எப்படி ட்ரெஸ் பண்ணார்? அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது யாருமே கிடையாது. செம்ம ட்ரெஸ் பண்ணார். நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு 5 முறை ட்ரெஸ்ஸை மாற்றிருப்பார்னு நினைக்கிறேன். ஆள் சும்மா அப்படி நியாயம் விசாரிக்கணும்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வெளியில் போனோன்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு விசிட்டிங் பண்ண போகிறாருன்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, நல்லா சம்பிரமமாக ட்ரெஸ் போட்டார். கர்த்தர் அதை கேட்கல. ஏன்டா இப்படிலாம் ட்ரெஸ் போடுற, இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரம்டா, வேணாடா, கேட்கவே இல்லை. சாலமோன் பயங்கரமாக நகை போட்டு வச்சுருந்தார், கேட்கல. இன்னைக்கு பாருங்க, மனுஷங்க தங்கத்திலேயே டாய்லெட்டும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா சாலமோன் தான். அவர் உட்கார சேரு, கை வைக்கிற இடம் முதற்கொண்டு நம்மள சேரை போட்டு கை வைக்கிறதுக்கான ஒரு சும்மா ஒரு கட்டை வச்சு கொடுப்பான்னு சொல்லுவோம். சாலமோன் அப்படி பண்ணலங்க. 3 சிங்கம் தலையை செஞ்சு வச்சாராம் கை வைக்கிற இடத்துல. என்னது? அவர் கை வைக்கிற இடம் எதில் தான் இருக்கும்? சிங்கம் தலை மேலே கை வைக்கிற மாதிரி இருக்குமா, கோல்டில் செஞ்சு அப்படி வச்சாராம் அவர் சிங்காசனத்தில். பயங்கரமாக செஞ்சார். கர்த்தர் கேட்கல, ஏன்டா தங்கத்தெல்லாம் எடுத்து இப்படி வேஸ்ட் பண்ணுற, டாய்லெட் போட்டுக்கிற, கேட்கலங்க, விட்டுட்டாரு. என்னென்னமோ பண்ணாருங்க சாலமோன். கர்த்தர் எதுவுமே கேட்கல. ஆனால் சாலமோன் அந்நிய தெய்வங்களுக்கு கோயில்களை கட்டினார். ஆனால் அவர் வணங்குறதுக்கு கட்டல. நல்லா கவனிங்க, அவர் வணங்குறதுக்கு கட்டலைங்க. அவருடைய 1000 மனைவிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? என்ன சொல்றது, அது 1000 மனைவிகளை வந்து 300 மறுமனை ஆட்டிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் இல்லீகல், லீகலாக இருக்கிறதுங்களுக்கும் கட்டினாரு, இல்லீகலாக இருக்கிறதுங்களுக்கும் கட்டினாரு. அவர் கும்பிடுறது கட்டல. ஆனால் தேவன் அதுக்காக ரொம்ப கோவப்பட்டார். அதனால்தான் சாலமோன் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து போனார். சாலமோன் ஏன் ராஜ்யத்தை இழந்தாருங்க? விக்கிரகத்துக்கு கோயிலை வச்சாருங்க. அவர் வேணா கும்பிடலங்க. அவர் சாலமோன் போயிட்டு வேணா விக்கிரகத்தெல்லாம் கும்பிடல. அவங்க மனைவிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, கேட்குறாங்க, ஐயா நீங்கள் உங்கள் சாமி கும்பிட்றீங்க, எங்கள் சாமி கும்பிட்றது ஒரு சின்னதாக ஒரு கோயில் அப்படி இப்படி மலை ஓர் மேலே அப்படின்னாங்க. அதுக்கு தான் கட்டி கொடுத்தாரு இவர். கர்த்தர் அதுக்கே வந்து சாலமோனுடைய ஆட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார். சாலமோன் கிட்ட இருந்த 12 கோத்திரத்தை எடுத்து 10 கோத்திரத்தை யெரொபெயாம் கையில் கொடுத்தாரு. ஏன் 10 கோத்திரம் போச்சு சாலமோனை விட்டு? விக்கிரக ஆராதனை, படைத்த தெய்வத்தை விட்டு மற்ற தெய்வங்களுக்கு இடம் கொடுப்பது. நல்லா கவனிங்க, சாலமோன் விக்கிரகங்களை வணங்கவில்லை, ஆனால் விக்கிரகங்களை உண்டாக்கினான். அதுக்கு தான் வந்து யாத்திராகமம் 20வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்றாரு, நீ வானத்தின் கீழே பூமியின் மேலே, பூமிக்கு மேலே, பூமியில் பார்க்கறது, தண்ணிக்கு கீழே பார்க்கறது, உன் கண்ணால் பார்க்குற எந்த ஒரு உருவத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். முதல்ல என்ன சொல்றாரு? உண்டாக்க வேண்டாம். முதல் வார்த்தை வந்து உண்டாக்க வேண்டாம். அதுக்கப்புறம் தான் நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், அதுக்கப்புறம் தான் சேவிக்க வேண்டாம். முதல் வார்த்தை என்னது? உண்டாக்க வேண்டாம். அதுதான் நான் சொல்றது. இயேசுநாதர் போட்டோ வைக்காத. யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. டிஜிஎஸ் தினகரனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை விட எங்கள் இயேசு ஐயா பெரியவர். புரியுதுங்களா? நம்ம இயேசு ஐயா உதவி செய்யலைன்னா இந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா பேரே நாட்டில் தெரிஞ்சிருக்காது. அவரால் தான் இவர் பிரபலமானார்.
அதனால் நான் எப்பவுமே இவரை தான் பிடிக்கிறேன், அவரை பிடிக்க மாட்டேன். பாருங்கள், இவர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா பண்ண ஒரு தப்பு தெரியுங்களா? அவர் ரட்சிக்கப்படுற மக்கள்களுக்கு புரியணும் கிரியணும்னு சொல்லிட்டு ஏதோ ஃபோட்டோங்களெல்லாம் வச்சிருக்கிறாரு ஜீசஸ் கால்ஸில். அங்கே போய் ஜனங்க அப்படி தடுமாறி இயேசு ஏற்றுக்கிற ஜனங்க, அவங்க போய் ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கிற உடனே இதுங்க என்ன பண்ணுது, போன இடத்துல அங்கேயே விக்கிரகம் ஃபோட்டோ இருக்கிறதுனால இதுங்களும் வீட்டுங்களில் ஜனங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, விக்கிரகங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நிறைய கிறிஸ்தவங்க வீட்டில் விக்கிரகங்கள். கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து புரியறதுக்காக வச்சுருக்கிறோம். நான் சொல்கிறேன், நீ வந்து இப்போ தானப்பா ஆச்சு, இயேசு ஜீவனை கொடுத்து 2000 வருஷமாச்சே, இத்தனை வருஷமாக அவர் உள்ள ஜனங்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்த்தார் சொல்லப்படுகிற மாதிரி எவ்வளோ ஜனங்களை தேவன் ரட்சித்து இருக்கிறாரு. அவருக்கு இல்லாத ஞானமா உனக்கு? அவருக்கு அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அவரே 2 ஃபோட்டோ செஞ்சு புதுசாக வருவங்களும் புரிய வைக்கிறதுக்காக வச்சு கொடுத்துருப்பாரு. ஏன் அவரே கொடுக்கல? புரியுங்களா? சில பேர் வந்து ஆண்டவருக்கு அறிவாளி ஆகிடுவாங்க, ஆண்டவருக்கு ஆசான ஆகிடுவாங்க. சில பேருங்க நம்ம பேசுவாங்கங்க, நாங்கள் புதுசாக வர ஜனங்களுக்கு அவங்களுக்கு இயேசுன்னா தெரியாது, ஆனால் நாங்கள் இயேசுவை இப்படி காட்டுறோம். நீ இயேசுவை படத்தில் காட்டக்கூடாது, வார்த்தையில் காட்ட வேண்டும். இயேசுவை எப்படி காட்டணும்? படத்தில் காட்டக்கூடாது, வார்த்தையில் காட்ட வேண்டும். பாருங்கள், இந்த யெரொபெயாமும் இந்த கிட்டத்தட்ட ஜீசஸ் கால்ஸும் ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ இந்த யெரொபெயாமை நம்பி கர்த்தர் என்ன பண்ணார்னா 10 கோத்திரத்தை எடுத்து கொடுத்து ஏன் கொடுத்தாரு? சாலமோன் போய் விக்கிரகங்களை ஆராதிக்கிறதுக்கு கோயில் கட்டியிருக்கிறான், எனக்கு பிடிக்கல, எனக்கு விரோதமான பாவம் செஞ்சுக்கிறான், அதனால அவனுடைய நாட்டை நான் 2ஆ பிரித்து உனக்கு மெஜாரிட்டி கொடுக்குறேன், 10 கோத்திரத்தைன்னு கொடுத்தாரு. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கணும்? யெரொபெயாமே சாலமன் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் பண்ணாமல் நல்லா ஒழுங்காக இருந்திருக்கணும், அதுதானே கரெக்டு. ஆனால் இந்த ஆள் பண்ணார் பாருங்க, சாலமனோட மோசமான வேலையை பண்ணிட்டார். இந்த ஆள் தானில் ஒரு கண்ணுக்குட்டி, பெத்தலில் ஒரு கண்ணுக்குட்டி. நம்ம ஊரில் இன்னைக்கு நந்தின்னு கும்பிட்றாங்களே தெய்வம், இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி அங்கேயே தொடங்கிடுச்சு. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அங்கேயே தொடங்கிடுச்சுங்க. மாடுலாம் சாமின்றது இப்போ தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, அவனாம் அப்போவே தொடங்கிட்டான். தானில் ஒரு மாடு, பெத்தலில் ஒரு மாட்டை வச்சு இதாண்டா சாமின்னு சொல்லி அதுக்கு தூபம் காட்டுறது, பலி செலுத்துறது, கும்பிடுறது, கொண்டாடுறதுன்னு தொடங்கிட்டானுங்க. இந்த யெரொபெயாம் பண்ணிட்டாரு. நல்லா கவனிங்க, யெரொபெயாமுக்கு 10 கோத்திரத்தை கொடுத்தது யாரு? தேவன். ஆனால் யெரொபெயாம் பண்ணதுக்கு சரியா தப்பா? தப்பு. ஆனால் மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுளே 10 கோத்திரத்தை கொடுத்தாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார், அவர் பண்ணால் கரெக்டாக தாங்க இருக்கும். அப்படிதான் நிறைய ஊழியர்களை நினைக்கிறாங்க. எப்பவுமே நான் சொல்கிறேன் கேட்டுங்க, எந்த ஊழியர்கள் என்ன பேசினாலும் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பைபிளை எடுத்து நீங்கள் திறந்து நீங்கள் பார்த்து அது உண்மையான வார்த்தைனா ஏற்றுக்கொள்ளுங்க. அது உண்மை இல்லைன்னா நீங்கள் விட்டுடுங்க. அவர் தப்பாக பேசுகிறதா அவர் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லுவார். தப்பாக போதிச்சார்னா அவர் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பதில் சொல்வார். நம்மளுக்கு அது தேவையில்லை. ஆனால் நம்ம கிட்ட ஆண்டவர் வந்து ஒரு பைபிள் கொடுத்துருக்கிறாரு, ஆன்சர் பேப்பர் நம்ம கையிலையும் கொடுத்துக்கிறாரு. அவங்க சொல்றது கரெக்டாக தப்பான்றதை பார்த்துக்கிட்டு நம்ம கையில். அதுக்கு தான் கிறிஸ்தவர்கள் பைபிள் படிக்கணும். சும்மா வந்து அப்படியே வந்து பைபிளே கையில் தூக்காம அப்படியே கைவீசு. கவனிங்க, ஜீவானந்தையா சொன்னார், நான் என் வாலிப வயதில் இந்த வேதத்தை கிராமங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் தூக்கி கொண்டு திரிந்தேன். எனக்கு வயதாகி விட்டது. இந்த வேதம் என்னை கிராமங்களில் பட்டி தொட்டியில் தூக்கி திரியல, அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் என்னை தூக்கி கொண்டு திரிகிறது. அல்லேலூயா. அவர் வாலிப வயசுலங்க கிராமத்தில் போய் இயேசு பற்றி மெகாஃபோனை போட்டு இயேசு நல்லவர் பாட்டை பாடி இயேசு நல்லவர் ரட்சிப்பை பற்றி செய்தி சொன்னார். ஆனால் கர்த்தர் அவரை விடலை, சும்மா விடலை. அவரை ஆசீர்வதித்து அவருக்கு அபிஷேகத்தை கொடுத்து அவருக்கு ஒரு வரங்களை கொடுத்து வல்லமைகளை கொடுத்து அவரை உலகம் முழுவதும் கொண்டு போய் பயன்படுத்தினார். ஒரு முறை மலேசியாவில் ஜீவானந்தாயா தங்கியிருந்துருக்கிறாரு. அவர் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் தங்கியிருந்த வீட்டில் இந்த வீடு தான் தெரிஞ்சு ஒரு ரொம்ப சாக போகிற நிலைமையில் டாக்டர் சொல்லிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க, பழைக்க மாட்டான்ட்டு. ஆனால் அந்த ஆளை கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. கூப்பிட்டு வந்தால் சொல்கிறாங்களா, அவர் ஐயா காலையில் கிளம்பிட்டாருங்க அப்படின்ட்டு. ரொம்ப தூரத்துலேருந்து வந்து அவங்க பிரயாண கலைப்பு. அவங்க சொல்லிக்கிறாங்க, இந்த ரூமில் தான் தங்கியிருந்தாரு. நான் உடனே அவங்க அந்த ரூமில் போயிட்டு உட்காந்துருந்துக்கிறாங்க. அந்த வியாதிக்காரன் அந்த படுக்க வச்சுட்டு இவங்க உட்காந்துருந்துக்கிறாங்க. என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாரு, ஒரு நல்ல தேவ மனுஷன், போயிட்டார அப்படின்ட்டு உட்காந்துருக்குறாங்க.
இந்த வியாதிக்காரன் அந்த பெட்டில் கொஞ்ச நேரம் போட்டுருந்தாங்க பாருங்க, கொஞ்ச நேரத்தில் அவன் உடம்புல இருந்த எல்லா வியாதியும் சுகமாகி அவன் எழுந்தே உக்காந்துட்டு நல்லா ஆயிட்டானா. என்ன சொல்ல வரேன்னா, பைபிளை தூக்குறதுக்கு வெக்கப்படக்கூடாது. நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல வெக்கப்படக்கூடாது. யாருன்னா பார்த்து உங்களை கிறிஸ்தவனான்னு கேட்டால், ஆமாம் நான் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு நெஞ்சை நிமித்தி தலையை நல்லா நிமிர்ந்து சொல்ல கற்றுக்கணும். கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. நம்ம கடவுள் படைத்த சூரியனை கும்பிடல சாமின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒன்றும் முட்டாள் கிடையாது நம்ம வெக்கப்படுறதுக்கு. கடவுள் படைத்த எலியையும் பூனையும் நம்ம கும்பிட்டுன்னு இல்லை, புலியையும் சிங்கத்தையும் கும்பிட்டுன்னு இல்லை வெக்கப்படுறதுக்கு. வானத்தையும் பூமி படைத்த மெய்யான தெய்வத்தை கும்பிடுறோம். மெஜாரிட்டி மைனாரிட்டி எந்த இட்டி ஒன்றாலும் இருக்கட்டும், நம்மளுக்கு எந்த இட்டி பற்றி கவலை இல்லை. நீ மெஜாரிட்டியாக இருந்தால் நீ மெஜாரிட்டி, நீ இந்தியாவில் தான் ஏன் மெஜாரிட்டி, வேர்ல்டு லெவலில் நாங்கள் மெஜாரிட்டி. மெஜாரிட்டிலாம் இந்தியா லெவலில் தான் மெஜாரிட்டி, வேர்ல்டு லெவலில் மெஜாரிட்டி யார் தெரியுமா? நாம தான். அதனால நான் சொல்கிறேன், நம்ம தலை நிமிர்ந்து சொல்லணும். சும்மா கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு பயப்படுது, அப்படி மென்று முழுங்கி பேசுறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. தைரியமாக சொல்லணும். நம்மளை கேட்குறானா நீ கிறிஸ்தவனா? ஆமாம் கிறிஸ்தவன். வேலை போயிடுமா? எத்தனை போயா பெரிய வேலை, கர்த்தர் பார்த்துக்கின்னு இருக்கிறாரு. இது என்ன, இது 15,000 ரூபாய் வேலை. இந்த 15,000 ரூபாய் வேலை போனால் கர்த்தர் எனக்கு 1.5 லட்சம் கொடுப்பாரு. அவரால் முடியும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். சரி, இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. பைபிள் எடுத்துட்டு வர்றீங்களா? உங்கள் கருத்தில் பைபிளை சுமக்கணும், பைபிளை எடுக்கணும். சர்ச்சைக்கு வரும்போது பைபிளோடு வரணும். அதுக்காக பைபிள் வாங்கணும். சேலை வாங்குறீங்க, எல்லாமே வாங்குறதுக்கு காசு இருக்குது. பைபிள் மட்டும் ஓசி பைபிள். ஐயா பைபிள் இருந்தால் ஒன்று கொடுங்க. நான் அதுக்கு தான் என்கிட்ட பாசங்க சொல்லுவாங்க, ஐயா உங்கள் சபைக்கு ஒரு 10 பைபிள் கொடுக்குறீங்களா? நான் சொல்லுவேன் வேணவே வேணாம், அதை பழக்கமே நான் வச்சுக்க விரும்பல. மக்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் தான் சொல்லுவேன். நம்ம சபை ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிக்கிறார். நல்லா இருக்கிறாங்க, வாங்கிட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டோம் பைபிளை. எப்பயுமே ஒன்று சொல்லிட்டுங்களா, நீங்கள் காசு கொடுத்து வாங்குற பொருளை தான் பத்திரமா வைப்பீங்க. ஃப்ரீயாக கொடுக்குற பொருளை நல்லாவே வச்சுக்க மாட்டீங்க. தெரியுங்களா உங்களுக்கு? எனக்கு தெரியும். நீங்கள் போய் கடை ஏறி இறங்கி ஒரு சேரீ நல்ல சேரீயாக எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த சேரீயை மடித்து வைக்கிற இடமே வேறு இடமா இருக்கும். யாரோ ஒரு கொடுத்தா ஒரு சேரீ வைக்கிற இடக்கே இருக்கும், அது ஒரு இடமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு அருமை. அதுதான் நான் சொல்கிறேன், பைபிள் வாங்கணும். ஆண்டுடைய பிள்ளைகள் பைபிள் வாங்கணும். இந்த 2025 வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எனக்குன்னு ஒரு பைபிள். யோசிச்சு பாருங்க, உங்களுக்குன்னு சீப்பு வச்சுருக்கிறீங்க இல்லை, உங்களுக்குன்னு தனி கண்ணாடி வச்சுருக்கிறீங்க இல்லை, உங்களுக்குன்னு எவ்வளோ பொருள் தனித்தனியாக வச்சுருக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் உங்களை வாழ வைக்குமோ வாழ வைக்காதோன்னு தெரியாது. ஆனால் பரிசுத்த வேதம் உங்களை வாழ வைக்கக்கூடியது. அதை உங்களுக்குன்னு ஒன்று வாங்கணும். ஆமென். இந்த 2025 எல்லாரும் ஒரு பைபிள் வாங்கணும். பைபிள் இல்லாத கரங்கள் சபைக்கு என்ன பண்ணக்கூடாது? கையை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வந்துடுங்க. பைபிள் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் கையை கழட்டி எங்கே வச்சிடணும்? வரணும். நம்மளாம் ஆண்டுடைய பிள்ளைகள். ஏன்னா நம்ம வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அவன் யோசிச்சு பாருங்க, பெரிய விஷயம். எங்கள் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம தேசத்தில் இருக்கிற மற்ற மதத்தினரை பார்க்கும்போது நம்ம முகம் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கண்ணாடியில் பார்ப்போம். நம்ம முகம் அவங்கவுங்க முகம் அவங்களுக்கு அழகு. ஆமென். இல்லை, எப்படி இருந்தாலும் அவங்கவுங்க முகம் அவங்களுக்கு அழகு. அதனால் கண்ணாடியில் பார்க்குறோம். அந்த அழகான முகத்தில் திடீர்னு ஒரு கட்டி எழும்பிடுச்சின்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது? கட்டி, ஒரு சின்ன கட்டி அப்படி மேலே புடச்சின்னு வருது. இப்போ எப்படி இருக்குது நம்மளுக்கு? அதுவும் இந்த டைமில் வந்தால் என்ன யோசிப்பா, ஐயோ கிறிஸ்மஸ் டைம்லாம் வருது, இந்த நேரத்தில் பார்த்து வருது, இவ்வளோ நாள் வராமல் இருந்துட்டு என்ன வந்தால் வரலீங்களா? அப்போது முகத்தில் ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்துட்டாலுமே நம்ம அவ்வளோ மனசுக்கு போராட்டமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய முகத்தில் அவன் இவ்வளோ பெரிய பட்டையை அடிச்சு இவ்வளோ பெரிய குங்குமம் வச்சுலாம் போகிறாங்கங்க. உண்மையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவனுக்கு அதை பற்றி வெக்கம் இல்லைங்க. இப்போ நம்ம முகத்தில் ஒரு சின்ன கட்டி வந்துடுச்சு, ஒரு புள்ளி வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ மனசு வேதனையாக இருக்குது. ஆனால் அவன் இந்த வாயில் வேலை குத்தி அது ஒரு தழும்பாகவே ஆகிடுதுங்க. சில பேர்லாம் பாருங்கள், சண்டை போட்டுப்பாங்க, முகத்தில் காயப்படுற மாதிரி அடிச்சிட்டா அவன் அதுக்கு பழி வாங்காமல் விடவே மாட்டான். ஏன்னா என் முகத்தில் என்ன பண்ணிட்ட, நீ அடையாளமாக போட்டுட்ட,
நான் உனக்கு அடையாளம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பழி வாங்குற எண்ணம் வரும். ஆனால் இவன் பாருங்க, வேலை குத்தி இங்கே ஒரு தழும்பு இங்கே ஒரு தழும்பு இருக்கும். தழும்பு அது வளர வளர எங்கெங்கேயோ போவோம், ஒரு மாதிரி ஆகும். ஆனாலும் கடவுளுக்காக அவங்க அவ்வளோ வைராக்கியமாக செய்கிறான், தன்னுடைய அழகை கெடுத்துக்கிறான். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறதில்ல. ஆனால் நம்ம ஆண்டவர் உங்களை அப்படிலாம் செய்ய சொல்லலைங்க. முகத்தை கெடுத்துக்கோ, நீ அசிங்கமாக ஆயிக்கோலாம் சொல்ல, அழகாக இருக்கிற மாதிரி இருங்க, கையில் மட்டும் ஆண்டுடைய வார்த்தையை சுமந்து வாங்கன்னு சொல்கிறாரு. பைபிள் எடுத்துன்னு வர்றீங்களா? ஏன் பைபிள் எடுத்துன்னு வர மாட்டேன்றீங்க? வெக்கமாக இருக்கா? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணவில்லை, நான் கனம் பண்ணுவேன். என்னை கன ஈனம் பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள். அப்படின்னா என்ன தெரியுங்களா? நீங்கள் ஆண்டவரை மதிச்சிங்கன்னா அவர் உங்களை மதிப்பார். நீங்கள் ஆண்டவருக்காக வைக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்காக ஆண்டவர் வைக்கப்படுவார். உண்மையில் சொல்கிறேன், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வணங்குகிற ஆண்டவர் ஏதோ ஒரு கல்லோ மண்ணோ மரமோ ஒரு சிருஷ்டிப்பு கிடையாது, அவர் சிருஷ்டிகர். ஆமாம், நம்ம பைபிளை பற்றி மற்ற மதத்தினர்கள் பல காரியங்கள்லாம் பேசுவாங்க, புரியல, அவனுக்கு புரிஞ்சிக்கிற தன்மை இல்லை, அதனால் அவன் அப்படியே பேசுகிறான். புரியுதுங்களா? அதுக்கு தான் சபைக்கு வந்து இதெல்லாம் கற்றுக்கணும்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். அப்போது ஆண்டவர்கிட்ட பாருங்கள், உலகம் முழுவதும் இவ்வளோ தெய்வங்கள் இருந்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல தெய்வத்தை விட்டு விட்டு எங்கே போயிட்டாங்க? அவன் சாமி கும்பிட போயிட்டான். சாலமோன் செஞ்ச பாவத்தினால என்ன ஆயிடுச்சு? அவன் தன் ராஜ்யத்தை இழந்துட்டான். யெரொபெயாம் பாவம் செஞ்சான். என்ன பாவம்? விக்கிரகத்தை உண்டாக்கி வச்சான். யெரொபெயாம் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்துட்டான். தெரியுங்களா? யெரொபெயாம் தன் ராஜ்யத்தை இழந்துட்டான். எல்லாம் சாபத்துக்குள்ளே போச்சு. நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைகள் விக்கிரகங்களை வைக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் நீங்கள் அடிக்கடி செக் பண்ண வேண்டிய ஒரு காரியம், இயேசுநாதர் ஃபோட்டோ வைக்காதீங்க, மரியாள் ஃபோட்டோ வைக்காதீங்க, சூசையப்பர் ஃபோட்டோ வைக்காதீங்க, மைக்கேல் ஃபோட்டோ வைக்காதீங்க, காப்ரியல் ஃபோட்டோ வைக்காதீங்க. வேறு யார் யார் இருக்கிறாங்க? நம்ம கிறிஸ்துவ விக்கிரகங்கள் எல்லாம் பிரிக்க வேண்டி இருக்குது. கிறிஸ்துவ விக்கிரகங்கள் அப்படின்னு இருக்குது, இதெல்லாம் வைக்கவே கூடாது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ஆண்டவரை வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோட அன்பு கூறுவாயாக. அதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னா முதல்ல இதில் சரி பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதை தான் தேவன் சொல்கிறாரு. இந்த 38:45-21 சொல்கிறாரு, நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறு தேவன் அல்ல. நம்ம தேவனை குறித்து அவர் தன்னை எப்படி ஃபோக்கஸ் காட்டுறாரு, எப்படி வெளிப்படுத்துறாரு பார்த்தீங்கன்னா, நான் நீதிபரர். தேவன் 2 விதமாக சொல்கிறாரு, தன்னை நீதிபரர் சொல்கிறாரு, இன்னொன்று இரட்சகர்னு சொல்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த வார்த்தைகள் யாருக்காக சொல்லப்படுகிறதுனா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்படுகிறது, இயேசுவின் செயல்களுக்காக சொல்லப்படுகிறது. நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை. அப்படின்னா என்ன? அப்படின்னா தேவன் நீதிபரர். தேவன் யாரு? நீதிபரர். நீதிபரர்னா யாரு? நீதி செய்கிறவர். நம்ம இதை பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக தேவன் நீதிபரன்றதை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25-26 2 வசனங்களில் பாருங்க. சோதோம் கொமோரான்ற ஒரு பட்டணம் பயங்கரமான பாவத்துக்குள்ளே இருக்குது. என்ன பாவத்துக்குள்ளே இருக்குது? பயங்கரமான பாவம். என்ன சொல்கிறாங்க? பாலியல் பாவங்கள். அதில் என்ன பாவம்னா பாலியல். அதாவது ஆணை திருமணம் செய்கிறான், ஆணை திருமணம் செய்கிறான், பெண்ணை கூட திருமணம் செய்யலைங்க, பொம்பளைகளை கூட விட்டானுங்க, ஆம்பளைங்களை திருமணம் பண்ணி குடும்பம் நடத்துகிறான். இன்னைக்கு உலகம் அப்படி தான் போயிட்டுருக்குது. இன்னைக்கு உலகம் ரொம்ப சீர்கெட்டு போச்சு. இன்னைக்கு முழு உலகமும் ஒரு சோதம் கொமோரா மாதிரி மாறின்னு வருது. தெரியுங்களா? சோதம் கொமோரா மாதிரி மாறின்னு வருது. இன்னைக்கு பாருங்க, இந்த காதில் கம்பல் போடுறவங்களை குறித்து ஒருத்தர் சொன்னார். இந்த காதில் கம்பல் போடுறவங்களாம் யார்? ஆம்பளைங்க காதில் கம்பல் போட்டால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னா, நான் ஓரின சேர்க்கையை சேர்ந்தவன். ஆமாங்க, இப்போ ஒரு ஆம்பளை இப்படி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஆம்பளைக்கு வந்து ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணணும், இல்லை அவன் கூட தப்பான ஒரு உறவு வச்சுக்கணும், அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான், தவறான விதத்தில் தவறான ஒரு இச்சையில் இருக்கணும்ன்றான். அவனுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க தெரியல, எவன் நம்ம ஆளுன்ட்டு, நம்மளுக்கு ஏத்தாள் எவன், நம்மளுக்கு ஒத்துழைக்கிற ஆள் எவன் கண்டுபிடிக்க தெரியல. அதனால
அந்த ஆணோடு ஆண் திருமணம் செய்து தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறவன் தன்னை காட்டிக்கொள்வதற்காக அவன் என்ன பண்ணுவானா, காதில் ஓட்டை போட்டு ஒரு கம்பல் போட்டுப்பானா. அப்படி கம்பல் போட்டுட்டா ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஆம்பளைக்கு என்ன பண்ணிட்டோம் தெரிஞ்சிடும், இவன் வந்து நம்ம கூட சேர்ந்து வாழக்கூடிய ஆணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு மற்ற ஆக வேண்டிய வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அதுக்கு தான் கம்பல் போட்டுருதான். ஆனால் இன்னைக்கு பாருங்க எல்லாம் போட்டுருக்கிறான் கம்பலை. எதுக்குடா கம்பல் போட்டுக்கிற, காதை குத்தி எல்லாரும் போடுறேன் நானும் போடுறேன், ஃபேஷன் ஃபேஷன் தான். அப்புறம் வாழ்க்கையே ஃபேஷன் ஷோவாக ஆகிடும். லைஃப் எப்படி ஆகிடும் தெரியுமா, ஃபேஷன் ஷோவாகிடும், பரிதாபமாக போயிடும் லைஃப். அந்த சோதம் குமர பட்டணம் அப்படி தான் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, லோத்துவை அந்த லோத்து வீட்டுக்கு 3 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, 2 தேவதூதர்கள், 3 பேர் வந்தாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற வயசானவங்கள இருந்து அந்த 10-11 வயசு இருக்கான் பாருங்க பையன், அவன் வரைக்கும் அந்த 3 பேர் இருக்கிற அந்த வீட்டை சுற்றி வந்து சூழ்ந்து ஒரே அமங்கலம் பண்ணுறாங்க. எதுக்குடா அமங்கலம் பண்ணுறாங்கன்னா, அவங்கள எங்கள் கூட அனுப்புங்க, நாங்கள் அவங்க கூட தப்பான காரியங்களை செய்யணும். அப்போ அந்த ஊர் எப்படி இருந்திருக்குது பாருங்க, எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்குது. அவர் லோத்து சொல்கிறாரு, யோ வேணாயா, அவங்கள விட்டுடுங்கய்யா, என் வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, என் பொண்ணுங்களை கூட நீங்கள் கெடுத்துக்கங்க. என்னது, என் பொண்ணுங்களை கூட நீங்கள் கெடுத்துக்கங்க, அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்கன்றாங்க. இவன் சொல்கிறான், பொண்ணுலாம் எங்களுக்கு வேணாயா, ஆம்பளை தான் வேணும், அனுப்பியான்றான். அப்போ அந்த ஊர் எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்திருக்கும் பாருங்க. மக்கள் வந்து என்ன சொல்ல தெரியுமா, கடவுள் வந்து அன்பு இருந்தால் ஏங்க நெருப்பு இறக்கி கந்தகத்தை இறக்கி அந்த சோதம் குமராவை அழிச்சாரு, நெருப்புனால அக்கினியில் அழிச்சார். கொதிக்கிறான், இருறா, அங்கே என்ன நடந்ததுன்னு பாடுறா, கொஞ்சம் கொதிக்கதை கொஞ்சம் நிறுத்து. கடவுள் ஒன்று அந்த அளவுக்கு நீதி நியாயம் இல்லாதவர் கிடையாது. அவர் எவ்வளோ நீதி உள்ளவர் தெரியுங்களா. அவர் வந்து அந்த சோதம் குமாரோடைய பாவங்கள் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது. அவர் வந்து உடனே அப்போவே எட்டின உடனே காதில் விழுந்த உடனே வேலையை தொடங்கல, நெருப்பு மழையை. காதில் சில பேர் பாருங்க, காதில் கேட்ட ஒன்று கொதிப்பாங்க. நம்ம ஆண்டவர் அப்படிலாம் இல்லை, ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணுறார் விஷயங்களை. அவர் காதில் கேட்டால் கூட விசாரணைக்கு 3 பேரை அனுப்புகிறாரு. உண்மையா இல்லையா நீங்கள் போய் ஊரில் போய் பார்த்துட்டு வாங்க. 3 பேரில் ஒருத்தர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. வந்தாங்க. வந்தால் ஊரில் எல்லா ஜனமும் சேர்ந்துக்கின்னு லோத்தை ஒரே பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க லோத்துக்கிட்ட. அந்த 3 பேரை வெளில அனுப்பு, அந்த 3 பேரை வெளில அனுப்புன்ட்டு இவங்க பார்த்தாங்க. லோத்தையும் உள்ளே இழுத்துட்டு, இவங்க தான் கடவுள்களாச்ச, அவங்களுக்கு குருட்டாட்டத்தை பண்ணிட்டாங்க. என்னன்னா, இதுதான் வீடு, இந்த வீட்டை சுற்றி சுற்றி வரான், இந்த வாசல் மட்டும் தெரிய மாட்டேங்குது, வாசல் மட்டும் தெரிய மாட்டேங்குது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, எல்லாம் செவராகவே இருக்குது, வாசலே இல்லை. சுற்றி சுற்றி வரான், பொழுது வெடிகிற வரைக்கும் சுற்றுறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பாவம், அப்படிப்பட்ட பாவம். அப்போ இவர் நீதி உள்ள தேவன். அந்த நீதி செய்யறதுக்காக என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்களெல்லாம் அழிச்சு தீரணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இன்னொன்று தெரியுங்களா, எய்ட்ஸ் ஏன் வந்துச்சு? தவறான உறவு. கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, தவறான உறவுல ஈடுபடும் போது எய்ட்ஸ் வந்துடுது. புரியுதுங்களா? சில பேருக்கு பாருங்க, இந்த தோல் நோயெல்லாம் கூட வந்துடுது. தவறான உறவுல போகும்போது அந்த தோல் நோயெல்லாம் கூட வந்துடுது, ஸ்கின் டிசீஸ்லாம். நிறைய தப்பு பண்ணாலுமே அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குதுங்க. தப்பு பண்ணால் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அது சில காரியங்கள் அது அதுக்கு உண்டானது அது கொடுத்துரும். கடவுள் மன்னிச்சிடலாம், ஆனால் தவறு செஞ்சால் அந்த தவறுக்குரிய பலன் அது வேலை செய்ய தொடங்கிடும். அல்லேலூயா. நெருப்பில் கை வைக்கிறீங்க, கடவுள் வைக்கக்கூடாது சொல்லிட்டாரு, நீ மீறி வைப்பேன்னு வைக்கிறீங்க, கடவுள் மன்னிச்சுட்டு போயிடுவார். ஆனால் நெருப்பு சும்மா இருக்காது, அது கையை பொசிக்கிடும். அப்படிதான் பாவமும். புரியுதுங்களா? அவர் சைடில் அவர் விட்டு போயிடுவார், போய் தொலைது போடா அப்படின்ட்டு. ஆனால் அந்த நெருப்பு சும்மா இருக்குமா? அது விட்டுருமா? போய் தொலைது போடான்ட்டு அது வேலையை காட்டும். சரி, இப்போ என்னன்னா, அந்த சோதம் குமார பட்டணத்தை தேவன் அழிக்கிறாரு. அப்படி அழிக்க வரும்பொழுது தான் ஒரு கான்வர்சேஷன். இப்படி வர்ற ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்தார்னா, ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தார். சோதம் குமாரம் அழிக்கிறதுக்கு வந்த ஆண்டவர் எங்கே ஒரு விசிட்டிங் போட்டார்? ஆபிரகாம் வீட்டுக்கு ஒரு விசிட்டிங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் வீட்டுக்கு ஒரு விசிட்டிங்கு. ஏன்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறவன். யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் விசிட்டிங்கு. விசுவாசமாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் விசிட்டிங் பண்ணிட்டு போவார், பக்கத்து வீட்டுக்கு வந்தால் கூட.
அப்படி தான் வந்தார், பக்கத்து ஊருக்கு வந்தார். ஆனால் ஆபிரகாம் வீட்டுக்கு இறங்கி வந்து ஆபிரகாம் கிட்ட வந்தார். ஆபிரகாம் கூப்பிட்டாரு, ஐயா வாங்க ஐயா வாங்க. அவர் தெரியல, அவனுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சாரு. நீங்கள் வீட்டுக்கு வந்துருக்க, சும்மா போகக்கூடாது, கொஞ்சம் அப்பம் சுடுறேன், கொஞ்சம் அந்த பீஃப் கறி செய்கிறேன், சாப்பிடுங்கன்னாரு. செய்யி. சாப்பிட்டாருங்க ஆண்டவர் பீஃப் கறி. ஹலோ, பீஃப் சாப்பிட்றதுலாம் பாவம் கேவலம்னு நினைக்கிறவங்க சொல்கிறேன். ஆண்டவரே இறங்கி வந்து பீஃபை ஆபிரகாம் வீட்டில் சாப்பிட்டு தான் போனார். அவர் படைச்சிருக்கிறாரு, அவருக்கு தெரியும் பீஃப் நல்லதா மட்டன் நல்லதான்ட்டு. இந்த திருட்டு பசங்க பீஃப் வேலை கம்மி, மட்டன் வேலை அதிகம். ஆனால் அவன் வியாபாரத்துக்காக என்ன பண்ணுறான் தெரியுமா, இதை சாப்பிடாதன்னு நம்மளெல்லாம் சாப்பிடாம ஆக்கிட்டு இவன் இங்கே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணின்னு கிடக்குறான். ஏன்னா நம்மளாம் சாப்பிட ஆரம்பித்தா இவன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கறி கிடைக்காது அவனுக்கு. அதனால் நம்மளை முட்டாள் ஆக்கிட்டு நம்மளெல்லாம் சொல்லிட்டான், நீலாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாமி அப்படின்ட்டான். சரிடா, நீ சாமின்னு சாப்பிடல. அவன் என்ன பண்ணுறான், அதையே வெட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. டன்னு கணக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணின்னு கிடக்குறான். நம்ம ஆளுங்க பாருங்க, ரொம்ப கொடுமை. அது பெய்கிற மூத்திரம் அதெல்லாம் எடுத்து குடிச்சு, ஐயோ அப்பா தாங்க முடியல. எவ்வளோ டாக்டருக்கு சொல்கிறாங்க, எவ்வளோ டாக்டருக்கு சொல்கிறாங்க, அதில் ஒரு மருத்துவ குணம் கூட கிடையாதுன்றாங்க. கடவுளே வந்து எப்படி சிஸ்டம் வச்சிருக்கிறாருன்னா, அது கழிவு, அது டிஸ்போஸ் பண்ண வேண்டியது. நீ வந்து அதை இன்புட் பண்ணிருக்கிற, அதை அவுட்புட் கொடுக்குறது நீ இன்புட் பண்ணிக்கிற, ஒர்க் அவுட்டே ஆகாது. அது மனுஷங்களை எப்படி ஆகிடும். பிசாசுடைய பெரிய போதனைகள் இதெல்லாம். கடவுள் அழகா அவருக்கு தெரியுங்க. ஒன்று சொல்கிறீங்களா, ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிறாங்க, புரோட்டீன் கே நினைக்கிறேன், ஒரு விசேஷமான ஒரு சத்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறியில் தான் இருக்குது, வேறு எந்த கறியிலையும் கிடையாது. நீங்கள் டிபி பேஷண்ட் ஆகிட்டவங்களெல்லாம் போய் பாருங்கள், டாக்டர் டிபி ப்ராப்ளம் ஆகிட்டவங்களெல்லாம் டாக்டர்கிட்ட போனால் டாக்டருங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, நீ எந்த ஜாதி எந்த குலம் கோத்திரம்லாம் எனக்கு தேவையில்லை, கொஞ்சம் மாட்டுக்கறி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. கடவுளே அப்போ அதாங்க கொடுத்தார் மனுஷனுக்கு. மாடுனாங்க அசிங்கமாக தான் சாப்பிடுது. மாடு புல்ல ரொம்ப சுத்தமாக மேயுங்க, தெரியுங்களா, ரொம்ப சுத்தமாக மேயும். ஒரு நாய் கூட ஒரு புல் மேலே யூரின் போயிட்டு போச்சுன்னா அந்த இடத்த மாடு மேயாது, அதை கிராஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணி போய் மேயும். மாடு நல்ல மேயும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதான் சுத்தமான மிருகம்தான், மாடுன்றது சுத்தமான மிருகம்தான். ஆனால் இன்னைக்கு மனுஷன் பாருங்க, அதே புல்ல மேயிற ஆடு சுத்தமானதான், இது நல்லது இல்லையா. ஏய் என்ன இது, என்ன வானத்தில் இருக்கிற புள்ளியா மேயுது ஆடு, அதுவும் இந்த மாடு மேய பக்கத்தில் தான் அதுவும் புல்ல மேயுது. மாட்டுக்கு என்ன சிஸ்டமோ சேம் சிஸ்டம் தான் ஆட்டுக்கும். ஆனால் அது நல்லது, இது கெட்டது. எப்படி யார் உண்டாக்குறது? எல்லாம் பிஸ்னஸ், எல்லாம் வியாபாரம். இந்த கறி 300 ரூபாய், அந்த கறி 1300 ரூபாய். நம்மளை ஓட்டாண்டி ஆக்கிறதுக்காக இதை சாப்பிட்ற கேவலமாக பார்க்குது, அதை சாப்பிட வசதியாக பார்க்குது. நான் சொல்கிறேன், நான் எல்லாமே சாப்பிடுவேன், அடித்து புசி. ஆனால் வந்து எல்லாமே சாப்பிடுவேன், ஏன்னா லிமிட் தான். ஒரு 2 பீஸுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். அதுக்காக பாஸ்டர் எல்லாம் சாப்பிட சொல்லிட்டார், நான் தவிர கவுனிச்சிடலாம். நீங்கள் என்ன தான் கவனிச்சாலும் சரி 2 பீஸுக்கு மேலே உள்ளே போகாது. எது கொடுத்தாலும் ஒரு 2-3 பீஸ் தான். சும்மா தட்டு நிறைய வச்சுக்கின்னு அப்படின்னு சொல்லுவேன். 2 பீஸ் சாப்பிடுவேன். என்னை பொறுத்தவரை அது லிமிட், எனக்குன்னு லிமிட்டு நான் வச்சுக்கிறேன். எது வந்தாலும் சரி, நீங்கள் யாரா வச்சாலும் சரி, சொரா வச்சாலும் சரி, அதுவும் அவரும் அவ்வளோதான், அளவு தான் சாப்பிடுவேன். சரி, அப்போ இந்த ஆண்டவர் பாருங்க, சோதம் குமாருக்கு தான் இறங்கி வந்தார். ஆனால் விசிட்டிங் எங்கே போட்டார்? ஆபிரகாம் வீட்டுக்கு விசிட்டிங்கை போட்டார். விசிட்டிங்கை போட்டுட்டு அவர் கொடுத்த அப்போ பீஃப் கறியெல்லாம் சாப்பிட்டாரு. திருப்பி ஒரு பிளெஸ்ஸிங் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்கு. சாராள் சிரிக்கிறாங்க. என்ன பிளெஸ்ஸிங் கொடுத்தா தெரியுமா? இந்த அம்மாவுக்கு 90 வயசு ஆக போகுது, 89 வயசு, இவருக்கு 99 வயசு, 10 வயசு டிஃப்ரெண்ட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆபிரகாம் சாராள். கவனிக்கணும். இந்த காலத்தில் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு பையனை பார்த்தா, பையனுக்கு பொண்ணுங்களை பார்த்தா வயசு அதிகமாக்குது, என் வயசுலேயே வேணும். ஒரு பெண்ணை விட ஒரு ஆணுக்கு குறைஞ்சது ஒரு 3 வயசு அதிகமாவது இருக்கணும். அப்போ தான் அந்த மனநிலை சரியாக இருக்கும். ஏன்னா
பெண்களுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி அதிகம். பெண்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு பொண்ணுக்கு 16 வயசில் வர மெச்சூரிட்டி ஒரு ஆம்பளை பையன் எத்தனை வயசில் வரும்னா 22 வயசில் தான் வரும். அந்த 16 வயசில் அவனை பார்த்தா கோலி விளையாண்டு இருப்பான், மெச்சூரிட்டி இருக்காது. அதே ஒரு பொண்ணு 16 வயசு பொண்ணு பாருங்க, அது ரோட்டில் வந்து அவ்வளோ அசிங்கமாக நின்று எதுவும் பண்ணாது. அதுக்கு யோசிக்கும், சொல்லணும் என்ன ரோட்டில் அசிங்கமாக பண்ணின்னு இருக்கிற, அதெல்லாம் வேணான்னும். 16 வயசு பொண்ணு. ஆனால் இந்த 16 வயசு பையன் பாருங்க, ரோட்டில் பேட்டை வச்சுக்கணும், கில்லியை வச்சுக்கணும், கோலியை வச்சுக்கணும் விளையாண்டுப்பான். அவனுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. 16 வயசு பொண்ணு என்ன யோசிக்குது, எதிர்காலத்தை குறித்து யோசிக்கும். இவன் 16 வயசில் எதை பற்றியும் யோசிக்க மாட்டான். வேலைக்கு வீட்டுக்கு போனால் சோறு இருக்கலாம், அம்மா போட்டு வைக்கணும். அம்மா இருக்கிற வீட்டுக்கு போகும்போது என்னடா, அம்மா அம்மா இருக்கிறியா, என்னடா சோறு போடு, வேற ஒன்றும் கிடையாது. அம்மாவை கூப்பிட்டுதே சோறு போட்டு சொல்றதுக்கு தான். இவன் மெச்சூரிட்டி அவ்வளோதான். ஆனால் இந்த 16 வயசு இருக்கிற பொண்ணு பாருங்க, என்ன படிக்கணும், எந்த வேலை கிடைக்குது, எப்போ வேலைக்கு போகலாம், என்ன வேலை செய்யலாம், அதெல்லாம். அதே இவனுக்கு எப்போ இந்த மெச்சூரிட்டி வரும் ஆம்பளைங்களுக்கு கேட்டால், அவனுக்கு 21 வயசு 22 வயசு ஆனதான் அந்த மெச்சூரிட்டியே வரும். 22 வயசு ஆனதான் அவன் தலையில் கவிச்சு சொல்லிட்டு இருப்பான், நான் இதெல்லாம் படிக்காமல் விட்டுட்டேன், இப்போ எந்த வேலைக்கு போகுதுன்னு தெரியல, இந்த வேலை தான் கிடைக்கும்ன்றாங்க. லேட் பிக்கப்பு. அதனால தான் ஆண்டவரே அப்போவே வந்து கொஞ்சம் ஏஜ் வச்சு பண்ணுறது நல்லது. நம்ம முதியோர்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கல்யாணம் எல்லாம் பாருங்களேன், எனக்கு 23 வயசுனா கட்டிக்க போகிறவனும் 23 வயசு இருக்கணும். அதை விட கொடுமை என்னன்னா, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிச்சு, பெரிய பிரச்சனையாக ஓடிச்சு. டீச்சரு யாரை கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அதை கல்யாணம் ரொம்ப நாள் நிற்காதுங்க, நான் எழுதியே கொடுத்துட்றேன். அதெல்லாம் சொல்லுவாங்களா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், முடிஞ்ச உடனே ரெண்டும் கண்டிக்கும். அவ்வளோதான் லைஃப், அவ்வளோ அந்த லைஃப் அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஏஜ் அதாவது ஏஜ் எதுக்குன்னா அந்த மெச்சூர்டு தன்மைக்காக. சரி, நம்ம எதுக்கு வந்தோன்னா, ஆபிரகாமுக்கு 99, சாராளுக்கு 89, 10 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, 10 வருஷம் ஐயோ அப்படின்றோம். பரவாயில்ல, அப்போது 99 89 ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். எங்கே வந்தார், இவங்களுக்கு குழந்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்தார். அந்த வந்தது சோதம் கோமோராவை அழிக்கிறதுக்கு. ஆனால் விசிட்டிங் யார்கிட்ட, வசனம் சொல்லிட்டு பாருங்க, நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை நேசித்தார் அவர் உங்களை நேசிப்பார். ரொம்ப முக்கியங்க. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டுடைய உறவில் நல்லா இருந்தீங்கன்னா, உங்கள் ஊருக்கு ஆண்டவர் பக்கத்து வீட்டுக்கு வந்தால் கூட உங்கள் வீட்டில் வந்து விசிட் பண்ணிட்டு போவார். ஆண்டவர் ஆபிரகாம் ஒன்று கூப்பிட்டார், ஆண்டவர் கூப்பிட்டார், ஆபிரகாம் ஐயா ஆண்டவரே எப்போது வருவீங்க, நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண மாதிரி சொன்னார், எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏங்குதையா, அப்படியே பாடியிருந்தார். இல்லை, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் பாட்டு போயிருக்கிறார் ஆபிரகாம். ஆனால் ஒன்று செஞ்சார் லைஃப்பில், கடவுளை உண்மையாய் நேசித்து வாழ்ந்தார், கடவுளை உண்மையாய் விசுவாசித்து வாழ்ந்தார். அவ்வளோதாங்க செஞ்சார் அவர். ஆனால் அவர் வீட்டுக்கு விசிட்டிங் வந்துட்டார். ஆண்டவர் வந்து உட்காந்து சப்பாத்தி கறியெல்லாம் வச்சு சாப்பிட்டு அவங்களுக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்கு. சாராளுக்கு 89 அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. இந்த வயசில் நான் குழந்தைய பெற்ற ஊர் உலகம் என்ன சொல்லும், பால் கொடுக்க முடியாது, அதெல்லாம் யோசிக்கிறாங்க. 90 வயசு ஆயிடுச்சு, பால் வருமா வராதான்னு தெரியல, பால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. இதெல்லாம் இவ்வளோ இந்த வயசில் வந்து இவர் வேற தமாஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்றத உள்ள சிரிச்சிருக்குது. அதையும் கூப்பிட்டு கேட்டார், சாராள் நகைக்கிறாள். அவர் சொல்ல, இல்லை இல்லை நகைக்கல, அதெல்லாம் சொல்லாத, நீ சிரிச்ச நான் பார்த்துட்டார். சொல்லிட்டு இவங்கள ஒரு ப்ளஸ்ஸை போட்டுட்டு போறாரு. போகும்போது சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. என்னது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஏன்னா ஆபிரகாம் மறைக்க மாட்டேன்னா அவன் என் சிநேகிதன். அதுக்கு அடுத்தது என்ன சொல்ல தெரியுமா, நான் ஏன் ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்னா, ஆபிரகாம் என்னை பற்றி, என்னுடைய நியாயங்களை பற்றி, என்னை வணங்க வேண்டிய முறைகளை பற்றி, என்னை பின்பற்ற வேண்டிய முறைகளை பற்றி தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பான். ஹலோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினார்னா, அவன் மட்டும் கடவுளை வணங்குறவன் கிடையாதுங்க, அவன் எந்த அளவுக்கு கடவுளை உண்மையாக வணங்குறானோ அந்த அளவுக்கு தன் பிள்ளைகளையும் வணங்க வைப்பான். அந்த ஒரு பேஸ் வச்சு தான் இங்கே பேசுகிறாரு. நீங்கள் படித்து பாருங்கள் வசனத்தெல்லாம். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்னுடைய நீதி நியாயங்களை எல்லாம் என்ன பண்ணுவான், சொல்லி கொடுப்பான். அதனால நான் பேசுகிறேன். இன்னொன்று சொல்கிறீங்களா, குடும்பம் ரொம்ப முக்கியம். சில பேர் அப்பா அம்மா மட்டும் ரட்சிக்கப்பட்டு ஒழுங்காக சபைக்கு போகிறது வருது, பிள்ளைங்க எப்படி பண்ணாலும் கவலை இல்லை, போ, பிள்ளைங்களை விடக்கூடாது. சின்ன பையனாக இருந்தால் தலையில் 2 கொட்டு கொட்டி கூப்பிட்டு வரணும். கொட்டுங்க, தப்பு கிடையாது.
வசனம் சொல்லுது, நீதிமான் என்னை குட்டட்டும், அது எனக்கு ஆமாம் அலங்காரமாக இருக்குது தலைக்கு, நல்லதான்றாரு சாலமோன் ஞானி சொல்கிறாரு. அதனால் 2 போட்டு கூட்டு வரணும், சோறு போடக்கூடாது. சொல்லிடணும், சண்டே சர்ச்சுக்கு வரல சிக்கன் கிடையாது, நான்லாம் பண்ணிவிடுவேன். இதுதான் சவையா எனக்கு சிக்கன் போடாமல் கட் பண்ணுறதுக்கு. சர்ச்சுக்கு வரலையா, இனி பேசக்கூடாது, சிக்கன் மட்டன் கிட்டன்லாம் என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது, போ இந்த வாரம் கேன்சல் தான். ஏதாவது பண்ணுங்க, பிள்ளைங்களெல்லாம் கரெக்டாக கொண்டு வரணும். பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாதெல்லாம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு, அதே போல் பிள்ளைங்களுக்கு வந்து லைனில் வந்துட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க. சபைக்கு வந்தால் பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு கை தட்ட சொல்லி கொடுக்கணும். சபையில் வந்து அது பேக்க பார்த்துன்னு கூடாது. ஃபஸ்ட்டு வீட்டிலே 10 நிமிஷம் கிளாஸ் எடுத்துகிட்டு வரணும். எங்கே போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சில் என்ன பண்ணோம், வந்து ஒழுங்காக சேரில் உக்காந்து என்ன பண்ணோம், அமைதியாக இருக்கணும். முடிகிற வரைக்கும் அப்படி இப்படி அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ண அங்கே ஒன்றும் பண்ண மாட்டேன். எப்படி வீட்டுக்கு வருவேல்ல, அப்பாவை வேறு மாதிரி பார்ப்பேன், அம்மாவை வேறு மாதிரி பார்ப்பேன் சொல்லி அங்கேருந்து சரி பண்ணி கூப்பிட்டு வரணும். இங்கே வந்து சரி பண்ணக்கூடாது. இங்கே வந்து பாஸ்டர் எதுக்கும் அடிக்கிறது, இங்கே பாஸ்டர் நல்லவரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாம் உங்கள் வேலையெல்லாம் வீட்டிலே வச்சுக்கணும். காட்ட வேண்டிய கொம்பை அங்கேயே காட்டிடணும். சரியா இல்லைன்னா வந்து வந்த பிறகு எது பேசும், கொம்பு தான் பேசும். அதெல்லாம் அங்கேயே காட்டி முடிச்சுட்டு இங்கே பத்திரமா கொண்டு வந்து உட்கார வச்சு சொல்லணும். எல்லாரும் எழுந்துச்சு நின்னா நீ உட்காந்து இருக்கக்கூடாது, நீ நிற்கணும். இந்த வயசில் நிற்கலன்னா எந்த வயசில் நிற்ப? பிள்ளைங்களை நிற்க வைங்க. ஐயோ பாஸ் என் பிள்ளை கால் வலிக்கும், அப்புறம் இப்போ தான் கால் வலிக்கும், பிற்காலத்தில் மனசே வலிக்கும், ஜாக்கிரதை. இப்போ கால் வலிக்கும்னு விட்டா பின்னாடி உனக்கு மனசு வலிக்கும், அதுக்கு ஒன்றும் கால் வலிக்காது. நிற்க வைங்க, நில்லு. நிற்க வச்சு பாட்டு பாடுங்க. தமிழ் படிக்க தெரியுமா உங்கள் பிள்ளைங்களுக்கு? அதை பார்த்து படித்து என்ன பண்ணணும், பாடு. அவனுக்கு பாட்டு பாடணும். கை வச்சிருக்கிறியா, எத்தனை வந்தியா கையை தட்டணும், கற்றுக் கொடுக்கணுங்க பிள்ளைங்களுக்கு. கை தட்டணும், பாட்டு பாடணும். எல்லாம் ஜெபம் பண்ணும்போது உங்கள் பிள்ளைகள் கண்ணு மூடி கண்ணு திறந்து பார்க்க பார்க்கணும். நீங்கள் கண்ணு முடிச்சு பார்க்கணும் உங்கள் பிள்ளைகளை, மற்றவங்கள பார்க்கக்கூடாது. அவன் கண்ணு முடிச்சு அப்படி இப்படி பார்த்துட்டாலும் தலையிலே ஒரு தட்டி கண்ணை மூடு. என்ன பண்ணிட்டு இருக்கிற? எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறாங்க, நீ கண்ணை திறந்து முச்சுக்குன்னு பார்த்துருக்குற. எல்லாரையும் போட்டு அவனை சரி பண்ணணுங்க. நம்ம ஊரில் ரொம்ப அழகாக பழமொழி சொல்லியிருக்காங்க, 5இல் வளையாதது 50இல் வளையாது. பைபிள் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்குது, பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதில் அவன் அதை விடாது இருப்பான். புரியுதுங்களா? அதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் பிள்ளைகளை. அதே போல் பாட்டு பாட வைக்கணும். பிள்ளைங்க கையில் காணிக்கை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்களே எடுத்துன்னு வந்து ₹1 காயினை கொடுக்கக்கூடாது. ₹10 காயின் வைங்க, ₹5 காயின் வைங்க, ₹20 நோட்டை வைங்க. எது நீ போட போகிற ஏசப்பாக்குன்னு கேளுங்க. அதை செலக்ட் பண்ண வைங்க. நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. அது ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அது விரும்பணும். அது ஆண்டவருக்கு இப்போ கொடுக்குறதெல்லாம் அது வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகள் கொடுக்குற காணிக்கைகள் ₹1 ₹2 அது கணக்கு வைப்பார் தேவன். அதை தேவன் கணக்கு வச்சு பிற்காலத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்பொழுது இதற்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் அந்த பிள்ளைகள் தலைமையில வரும். நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கு காணிக்கை போட்டு விடுறது கிடையாது, பாட்டு பாட வைக்கிறது கிடையாது, நிற்க வைக்கிறது கிடையாது, அப்படியே உட்கார வச்சு கஷ்டம். ஆபிரகாம் கிட்ட தேவன் வந்து ஆபிரகாம் கிட்ட பேசி புரிஞ்சுங்களா ஆசீர்வதிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு காரணம். அவர் சொல்கிறார், நான் செய்ய போகிறதை மறைப்பேனா? ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன். அது மட்டும் கிடையாது, அவன் என்னை பின்பற்றுவது போல, அவன் எனக்கு கீழ்ப்படிவது போல தன்னுடைய பிள்ளைகளையும் கீழ்ப்படிய வைப்பான், தன்னுடைய பிள்ளைகளையும் என்னை சேவிக்கும்படி செய்வான். பிள்ளைகள் மேலே அவ்வளோ பேசுறாங்க. அது பேசிட்டு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு, நான் போய் சோதம் கொமோராவை என்ன பண்ண போகிறேன், விசாரிக்க போகிறேன், உண்மை தெரிஞ்சு அழிக்க போகிறேன்றாரு. இப்படி அழிக்க போகிறேன்னு சொன்ன உடனே தான் இப்போ தொடங்கினார் ஆபிரகாம். என்ன தொடங்குறாரு அப்படின்றது தான் ஆதியாகமம் 18:23-26 பார்க்கலாம், 23 பார்க்கலாம், 18:25, 25-26 பார்க்கலாம். பாருங்க, சொல்றாரு, துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. ஆபிரகாம் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீங்க சோதம் கொமோராவை அழிக்க போறீங்கன்னு சொல்றீங்க,
ஓகே. ஆனால் அவன் எல்லாம் துன்மார்க்கன்னு சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் அங்கே நீதிமானும் இருப்பானே. நீங்கள் அந்த ஊரை அழிச்சிங்கன்னா அந்த ஊரில் நல்லவன் கொஞ்சம் பேர் இருப்பான்ல, நீதிமான் கொஞ்சம் பேர் இருப்பான்ல, அவனையும் அழிப்பீங்களே. அப்படி செய்யாமல் இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் கடவுளாச்சே, நீங்கள் அப்படி செய்யலாமா? என்ன கேட்குறாரு? நீங்கள் கடவுளாச்சே, நீங்கள் அப்படி செய்யலாமா? கெட்டவன் கூட சேர்த்து நல்லவனையும் அழிக்கக்கூடாது, கெட்டவன் கூட சேர்த்து நல்லவனையும் சாகடிக்கக்கூடாது, நீங்கள் அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லும் போது, துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். நீதின்றது என்ன? இப்போ பாருங்க, கர்த்தர் இந்த இடத்துல ரெண்டுத்தையும் காட்டுறாரு. நீதிபரரையும் காட்டுறாரு, ரட்சகரையும் காட்டுறாரு. என்ன சொல்றாரு? நீதிபரன்றது எது? அவன் செஞ்ச தப்புக்கு உண்டான தண்டனையை அவனுக்கு கொடுப்பது நீதி. மனுஷன் செய்த தவறுக்கு உண்டான தண்டனை கொடுப்பது நீதி. ஆனால் தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கிறது நீதி. ஆனால் தவறு செய்யாதவனை காப்பாற்றுவது ரட்சிப்பு. தவறு செய்யாதவனை காப்பாற்றுவது ரட்சிப்பு. அப்போ அந்த சோதம் குமாருக்கு இறங்கி வரும்போது சொல்றாரு, 50 நீதிமான் இருந்தால் கூட அழிக்க மாட்டேனாரு. ஆனால் இந்த ஆபிரகாம் மோசமானவருங்க, சும்மாவே இல்லை. அப்படியா? அப்படி யோசிச்சாரு. ஐயோ, ஒரு வேளைக்கு 50க்கு ஒரு 5 கம்மியாக இருந்தால் அழிச்சிடுவாரோ ஆண்டவரா? 45 இருந்தா சொன்னார், 45கெல்லாம் அழிக்க மாட்டேன்ப்பா. ஐயோ, ஒருவேளை அதுக்கு 5 கம்மியாக இருந்தால் ஆண்டவரே, ஒருவேளை 40 அழிக்க மாட்டேன்ப்பா. என்னடா அப்போ அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கே தான் போயின்னுக்கிறாரு? அங்கே தான் போயின்னுக்கிறாரு. அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பிட்டு இருந்தால் ஆபிரகாமுக்கு என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம்? பரவாயில்ல, 50 நீதிமான் இருக்கிறாங்க, கர்த்தர் அழிக்காமல் திரும்பிட்டாரு அப்படின்னு ஒரு நிச்சயம் கிடைச்சிருக்கோம். 40 இல்லைப்பா சொல்லிட்டு போயினே இருக்கிறார் ஆண்டவர். இப்போ திருப்பி கேட்குறாரு, ஆண்டவரே கோவம்லாம் படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆண்டவரே. ஒரு அது 40ல் ஒரு 10 குறைஞ்சிருப்பாங்க, 30 நீதிமான் இருப்பாங்க. அவர் சொன்னார் 30 பேர் இல்லை சொல்லிட்டு போயின்னுக்கிறாரு சோதோமுக்கு. திருப்பி ஆபிரகாம் பின்னாடியே போய் பேசுறாரு, ஆண்டவரே தப்பா குப்பா நினைக்காதே, கோவப்படாதீங்க, நான் பேசுறதுக்கே தகுதி இல்லாதவன், ஆனாலும் பேசுகிறேன், மனசு கேட்கல. 20 நீதிமான் இருப்பாங்க ஆண்டவரேன்னாரு. ஆண்டவர் சொன்னார் 20 பேர் கூட கிடையாது. சரி ஆண்டவரே, கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா? கேட்டுக்கோ. 10 நீதிமான் இருப்பாங்க சொன்னார். 10 நீதிமான் இருந்தால் கூட, 10 நல்லவன் இருந்தால் கூட நான் அந்த ஊரை அழிக்க மாட்டேன். ஆனால் அந்த ஊரில் 10 நல்லவன் கூட கிடையாது. அப்போ அந்த ஊரை என்ன பண்ணலாம்? ஒரு ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கண்ணகி நகர் கூட மோசமான ஊருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லவன்ட்டு கணக்கு எடுத்தால் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 10 பேர் கூட நல்லவன் இருக்க மாட்டானா? நீங்கள் உட்காந்துக்கிற நீங்கள் எல்லாம் நல்லவங்க தான். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ நல்லவங்க இருப்பாங்க? ஆனால் அந்த சோதம் குமாரை எப்படின்னா இதை விட மோசமான ஊர். ஆண்டவர் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு ஊருக்குள்ளே எல்லாரையும். ஒவ்வொருத்தனையும் லிஸ்ட்டு போட்டு பார்த்தா ஒரு 10 பேர் கூட நல்லவங்க கிடையாதுங்க. ஒரு பெரிய ஊருங்க சோதம் குமாரம். சாதாரண ஊர் கிடையாதுங்க, பயங்கரமான ஒரு ஆசீர்வாதமான ஊர். சோதம் குமாரம் ஆசீர்வாதமான பட்டணம். இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரிங்க. ஆனால் நல்லவன் 10 பேர் கூட கிடையாது. எல்லாம் பொல்லாதவன், திருட்டு பசங்க, எல்லாம் மோசமான ஆட்களாக இருக்கிறான். இப்போ ஆண்டவர் அதை சொல்கிறார், 10 பேர் கூட இல்லைங்க. அப்புறம் கடைசியாக புரிஞ்சுக்கினார் இந்த ஆபிரகாம் எதுக்கு பேசினார்ட்டு. எதுக்கு பேசினார்னா, அங்கே ஆபிரகாமுடைய பையன் முறை ஒருத்தர் இருக்கிறாரு, லோத்துன்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரு மனைவி இருக்குது, 2 பிள்ளைங்கள் இருக்கிறாரு. இந்த 4 பேருக்கு தான் இவர் பேசினுக்கிறாரு. ஆபிரகாம்னா கணக்கு போட்டிருப்பாரு, லோத்து கல்யாணம் பொண்ணு 2 பொண்ணு இருந்திருக்கோம், கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு 10 பேராவது இருக்க மாட்டாங்களா? ஒரு நல்லவங்க லோத்துடைய சந்ததி ஒரு 10 பேராவது ஒழுங்காக இருக்க மாட்டானா? நல்லவனாக இருக்க மாட்டானா அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிறதே ஒரே ஒரு நல்லவன் லோத்து தான்ங்கிறாரு. வேற ஒருத்தரும் கிடையாது. அந்த ஒரு ஊர்லேயே ஒரு ஆள் நல்லவன் லோத்து தான் உட்காந்துக்கிறாரு. அந்த அம்மா மனைவி கூட கொஞ்சம் சரி கிடையாது. அதனால் பாருங்க, ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமுக்காக லோத்தை ஏற்கனவே ஆசீர்வதிச்சாரு. ஆபிரகாமுக்காக லோத்தை இந்த முறை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்காக ஒரு முறை ஆசீர்வதிச்சாருங்க லோத்தை. ஆபிரகாம் கூட இருந்ததுனால லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய ஆள் ஆனாரு. இப்போ ஆபிரகாமுக்கு உறவு முறையாக இருந்ததுனாலேயே லோத்து காப்பாற்றப்பட்டார். தேவன் லோத்தை காப்பாற்றினாருங்க, காப்பாற்றி கொண்டு வந்து, அதெல்லாம் பெரிய கதை. ஆனால் இதில் என்னன்னா, தேவன் நீதிபரர். தப்பு செய்வோம். அப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, இந்த ஒரு வார்த்தை வாசிப்போம். பிரசங்கி 7:20. பிரசங்கி 7:20.
எடுத்துட்டீங்களா? பைபிளாக எடுத்துன்னு வந்துடணும். அதுக்கு தான் பைபிள் எடுத்துன்னு வரணும். பைபிளில் வந்து எந்தெந்த புஸ்தகம் எங்கே இருக்குதுன்னு தெரியணும். பிரசங்கினா பழைய ஏற்பாட்டில் இருக்குதா புதிய ஏற்பாட்டில் இருக்குதான்னு தெரியணும். புதிய ஏற்பாட்டில் தேடாதீங்க பிரசங்கிய. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் இருக்குது. புரியுதுங்களா? பிரசங்கி 7வது அதிகாரம் 20வது வசனம், சாலமோன் எழுதுகிற நீதிமொழிகள் இது. பிரசங்கி சொல்கிறாரு, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஹலோ, என்னது? ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் மனுஷனுடைய தன்மை. இந்த உலகத்தில் மனுஷன் இருக்கலாம், 1000 அன்னதானம் பண்ணலாம், 1000 நல்ல காரியம் செய்யலாம், ஆனால் ஒரு பாவம் கூட நான் செய்யலன்னு சொல்ல முடியாது. மனுஷன் இருந்தால் பாவமும் இருக்கும், நன்மையும் செய்வான். பாவியாக இருக்கிறான், நன்மை செய்வான். அப்போ கடவுளுடைய பார்வையில் இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். அப்போ மனுஷர்கள் எல்லாருமே கடவுளுடைய பார்வையில் தண்டனைக்குண்டானவர்கள். அப்போ கடவுளை எல்லாரையும் தண்டிச்சு எல்லாரையும் அழிக்கணும். கடவுள் என்ன பண்ண? எல்லாரையும் தண்டிச்சு எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்கணும். எல்லாரும் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. இதுலேருந்து இந்த நீதிபரர் என்ன பண்ணுறாரு? நீதிபரராக இருந்தால் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் தண்டனை கொடுத்து எல்லாரையும் காலி பண்ணணும். ஆனால் இவர் ரட்சகர். இன்னொரு பக்கம் யார்? ரட்சகர். ஒரு பக்கம் நீதிபரராக இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ரட்சகராக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி இவன் மேலே இருந்த தண்டனையெல்லாம் எடுத்து இவர் மேலே வச்சு இவரை தண்டிச்சிட்டாரு. தண்டிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டார்னா இயேசுவை ஒரு வாசலாக்கிட்டார். இந்த உலகத்துக்கு இயேசுவை ஒரு வழியாக, இயேசுவை ஒரு வாசலாக வச்சுட்டார் தேவன். வச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறாரு? யாரெல்லாம் இதுக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன இல்லை? தண்டனை இல்லை. ஏன் தண்டனை இல்லை? இவனுக்காக தான் என்னுடைய குமாரன் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? தண்டனை ஏற்றுக்கொண்டார். இது எப்படின்னா, இவன் பட்ட கடனை அவர் அடைச்சிட்டாரு. இவர் பட்ட கடனை யார் செலுத்திட்டாரு? இயேசு செலுத்திட்டாரு. அதனால இப்போ அவன் இவனுக்கு அவர்கிட்ட வரும்போது தண்டனை இல்லை. இப்போ இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு என்ன இல்லைன்னா கடவுளுடைய தண்டனை இல்லை. தேவன் இந்த உலகத்தில் பாருங்க, நீதியையும் செய்கிறாரு, ரட்சிப்பையும் செய்கிறாரு. எப்படி செய்கிறாரு? நீதியும் செய்கிறார். இந்த உலகத்தில் கடவுள்கள் என்ன செய்யணும்? நீதி செய்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷனை தண்டிக்கும், ரட்சிக்காது. ஆனால் ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்கிறாரு, நீதிபரரும் இருக்கிறாரு, ரட்சகராயும் இருக்கிறாரு. அந்த நீதிபரரும் ரட்சகருமாய் இருப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில் வந்து மனுக்குலத்தின் பாவத்தை, மனுக்குலத்தின் மேலே வர வேண்டிய தண்டனையை, ஆக்கினை தீர்ப்பை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்திருக்கிறார். நீங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஆக்சுவலாக நம்மளாம் தண்டனைக்குள்ளே இருந்தோம். நம்ம மேலே வர்றது வேண்டிய தண்டனை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இப்போ என்ன வந்துச்சு? நமக்கு ரட்சிப்பு. அப்போ பழைய ஏற்பாட்டிலே தேவன் வந்து இந்த திட்டத்தை என்ன பண்ணியிருக்கார்? சொல்கிறாரு, நீதிபரரும் ரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை, வேறொரு தேவன் இல்லை. நம்ம ஏன் இயேசுவை வணங்குறோம்? இயேசு சும்மா வணங்கலை. என்னங்க, வெளிநாட்டிலேருந்து பால் போட்டு கொடுக்குறான், அதுக்காக வணங்குறோம்? ஏன் நம்ம என்ன சம்பாதிக்காமல் வேலை வெட்டிலாம் செய்யாமல் கை காலெலாம் உழுந்து போயா கிடக்குறோம்? அவன் சோறு போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கை கால் போட்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், கௌரவமாக வாழ்கிறோம். புரியுதுங்களா? ஏன் இயேசுவை ஏற்றுக்கணும்? இயேசு மெய்யான தெய்வம். ஒரே ரீசன் தான், இயேசு மெய்யான தெய்வம். நாங்கள் அறிந்து புரிந்து தெரிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். யாரோ சொன்னான்னு சொல்கிறது நம்ம கையில் நம்ம வேதம் இருக்குது. எல்லாம் மதத்தை சேர்ந்தவனும் அவன் வேதத்தை காட்ட முடியாது. நம்ம எப்போ வேணாலும் காட்ட முடியும் நம்ம வேதத்தை. மற்ற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு போய் காட்ட சொல்லுங்கள், உலகம் முழுவதும் எவ்வளோ மதங்கள் இருக்குது, உன் மதத்துடைய வேதத்தை காட்ட சொல்லுங்கள், காட்டவே முடியாது. ஆனால் கடவுள் நம்ம கையில் பைபிளை கொடுத்துருக்காரு. எது கொடுத்துருக்கிறாரு? அவர் நீதியும் செஞ்சுருக்கிறாரு, ரட்சிப்பையும் கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போ உங்களுடைய பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஒரு மனுஷனும் கிடையாது. அதான் சொல்லுது வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். எல்லாரும் என்ன பண்ணாங்களா? பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டார்கள். இலவசமாய் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து, அதுதான் இயேசு நல்ல தெய்வம். இயேசு விட்டு பின்வாங்கியே போகக்கூடாது. இந்த உலகத்தில் செத்தாலும் இயேசுக்காக தான் சாகணும். ஆமென். ஆமாம், உயிரே போகுதுன்னா கூட
இயேசுக்காக தான் போகணும். இந்த சலுகைக்காக பேரை மாற்றுறது, ஊரை மாற்றுறது, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. போடா நீயும் உன் கவர்மெண்ட் வேலையும் தேவையே இல்லை, எனக்கு பெரிய ஆண்டவர் இருக்கிறார், அவர் நடத்துவார்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாக நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பார்க்கும் பொழுது நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை, நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் நீதிபரரும் இரட்சகருமாய் இந்த உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தி இருக்கிறபடியால், கிறிஸ்து மூலமாக அந்த தன்மையை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்லாக்கியத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுள்ள கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளில் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லியிருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையின்படி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவரீர் உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்தின் கீழெங்கும் மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய அப்பா அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, தவறுகளுக்காக கிறிஸ்து சிலுவையில் மரித்து எங்கள் மேல் வர வேண்டிய தண்டனையை, ஆக்கினை தீர்ப்புகளை அவர் தமது சரீரத்தில் ஏற்றுக்கொண்டபடினால எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வழியை இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நல்ல வழியை நீங்கள் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறீங்க. ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் ஆண்டவரே எந்தெந்த மாயைகளிலே சிக்கி, ஆண்டவரே மதங்களிலே சிக்கி, பொய் தெய்வங்களிலே சிக்கி ஆண்டவரே இந்த நல்ல வழியில் வராமல் ஆண்டவரே பிடிவாதத்தோடு, வீண் பக்தி, வீண் வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களுடைய மனதை கர்த்தர் திறப்பீராக ஆண்டவரே. அப்பா, திரள் கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் மனதை திறப்பீராக. அந்த ஜனங்களை வழி தப்பி திரிய செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போகட்டும். அவைகளின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் தோற்று போகட்டும். ஜனங்கள் விடுதலையாக்கப்படட்டும் அப்பா. ஜனங்கள் குடும்பமாக, கூட்டமாக அப்பா உம்முடைய மெய் தெய்வமாக உம்மை அறிந்து கொள்ள, கண்டு கொள்ள கர்த்தருடைய கிருபை பெரிதாய் தேசத்தில் விலகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவர், நாங்கள் கூட ஒரு காலத்தில் இருளில் இருந்தோம் ஆண்டவரே, அந்த காலத்தில் தடவி திரிந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு காட்டினீங்க. இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தையும் எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த நாளில் உங்களுடைய கிருபை நாள் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வரும்படி உதவி செய்திரே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி. இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க, எல்லாம் நல்லபடி நடக்கணும். ஈவினிங் சர்வீஸையும் கர்த்தர் ஆண்டவரே, ஈவினிங் நடக்க போகிற அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகலமும் சமாதானத்துக்கு ஏதுவாய், நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா, இந்த ஆராதனையின் மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலோபகாரங்களே மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பார். God bless you.